la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். மூணு பேரும் எப்படி இணைஞ்சிங்க? இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஒரு ட்ராவலா போயிட்டு இருக்கு. பேசிக்காக சொல்லணும்னா நாங்கள் 3 பேர் குறிக்கோளும் கொண்டா இருந்தது. லைக் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த எய்மை நோக்கி ஓடுவோம். வா அவ்வளோதான். டேய் மச்சான் இங்க வாடா, ஏன் ஆளி இப்ப வருவாடா, அவ என்ன தாண்டி போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுடா. உனக்கு பவித்திரா அவ ஃப்ரெண்டு பிரியா எனக்குடா. அவ போற கிளாஸுக்கு இனிமே நாங்களும் போவோமா. பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா. அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா. 2 இடத்துல அது ஃபில்டர் பண்ணி வரணும். இவருக்கு முதல் அந்த லிரிக்ஸ் பிடிக்கணும். நான் எழுதுற லிரிக்ஸ் டே நல்லா இருக்குது, அவருக்கு விளங்கணும் அந்த லிரிக்ஸ். இது நல்லா இருக்குது, மியூசிக்லையும் ஒரு மாதிரி வைபா இருக்கேன்டா தான் அங்கால டெலிவரி அடுத்தது. அப்படித்தான் பாட்டு நான் ரெடி பண்றது. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ மண்ணு கத்துவோம், ஏன் கத்துறேன்னு கேட்டா உங்க வாயிலே குத்துவோம், எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். சரியா இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் சொல்லி தட்டேன் உங்களுக்கு கானா பாட்டு. சென்னை இது நல்ல ஐடியா. மாட்டுனா மட்டனு, மாட்டினா மட்டனு, சிக்கனானி சிக்கனு, சிக்கனானி சிக்கனு, சிக்கம் ஆயிடுச்சுன்னா சிக்கன் ஆயிடுச்சுன்னா ஷேப்ப வை பட்டுன்னு. கோச்சின்னு போக நான் கோச்சா இல்ல, பார்த்ததும் பயப்பட நீ பாச்சா இல்ல, பொம்பல் இல்ல குரலு கொத்தா கொத்து பரோட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அது வேறடா. கொஞ்ச நேரத்துக்கு ரேப்பர்ஸ் பாடி கானா சிங்கர்ஸா பண்ணானே. சிங்கார சென்னை லாங்குவேஜில் கானா பாட வைத்த ஆங்கர். கனவேட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் நான், இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி தரீங்களோ. ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டோம், அப்படியே இருக்கும் மெசேஜ் எல்லாம். சரிடா, எங்களுக்கு ஒரு காலம் வரும், அப்போ நீ வருவேன். எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம்ன்றது 2வது. முதலாவது வந்து தமிழுக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீங்களே வந்து சொன்னீங்க, உண்மையாவே லைக் அதுதான் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்குதுன்னு நான் நம்புறேன். தமிழை கைவிட மாட்டேன். ஆனா நாங்களா ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணோம், வர்ணிக்கணும், இது எங்களுக்கு ஏன் இதெல்லாம் வரல, எங்களுக்கு ஏன் அமையல அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். ஆமா தானே? என்ன வெறும் பேப்பர் கொடுத்துருக்க? முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஒரு அழகான டீம், ஒரு எனர்ஜெட்டிக்கான டீம். கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கு, நம்ம வர வச்சிருவோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவங்களோட கால் ஷீட் கிடைக்கிறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் டிஜே சிவாஜி ப்ரோவோட புண்ணியத்தில், நம்ம ப்ரோஸோட ஒரு விண்ணப்பத்தில் நாங்கள் வச்ச ரெக்வெஸ்ட் மூலமா ஓகே டைம் தரோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கால் ஷீட் வாங்கியிருக்கோம். வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்கோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கா? மனசுல நினைக்கிறேன், ஏன்டா எல்லாமே பேசிட்டு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களோட ஸ்லாங்குக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். சாங் அப்பற்பட்டு வச்சாலும் உங்களோட ஸ்லாங்குக்கு நாங்கள் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டோம். ரொம்ப அழகா இருக்கு. நாங்க பேசுற தமிழ்லாம் விட நீங்க தான் ஒரிஜினலா பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக உங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அதிகமாயிட்டாரு. இன்னைக்கெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நீ எல்லாம் என்னத்தை இன்டர்வியூ எடுக்கிற, இவங்களெல்லாம் இன்னொரு இன்டர்வியூ எடுக்கலையே அப்படின்ட்டு. அதுக்காகவே கஷ்டப்பட்டு நான் இந்த டைம் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. ப்ரோ, நம்ம சந்திக்கிறது 2வது முறை. உங்க களத்திலே வச்சு உங்களையே நாங்கள் சம்பவம் பண்ணலான்னு பார்த்தோம். அங்கேயே எங்களை சம்பவம் பண்ணது நீங்க தான். சமீபத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது உங்க வீடியோஸ் அவ்வளோ வைரல் அப்படின்றப்போ எப்படி இருக்கு இந்த ஒரு பாராட்டுகளா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்களா இருக்கட்டும்? இப்போ எனக்கு அதாவது ப்ரோ, முன்னாடி வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூம் இருக்கும், எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குன்றப்போ நம்ம ஒழுங்காக வேலை பண்ணலையோன்ற மாதிரிலாம் தோணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ கிண்டல் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பார்க்குறப்போ அப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம வேலையை நம்ம பண்ணி போய்கிட்டே இருப்போம், ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்ன்ற மாதிரி. நான் அதில் இதாகவே இல்லை, டவுன் ஆகவே இல்லை. யார் இப்போ நான் வீடியோ செஞ்சு போடுறேன் அப்படின்னா பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஸோ நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்குறோம், அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு 100-1000 பேர் லைக் பண்ணுறாங்களா, ஓகே போதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் வந்து நான் நினைக்கிறேன், நம்ம யாருமே பார்க்கல, நம்ம மியூசிக் யாருமே லைக் பண்ணலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ இந்த மிட் நைட் கான்செப்ட் வந்து ஹிட் ஆனவுன்னு பார்த்தீங்கன்னா,
எல்லாருக்கும் டிஜே சிவாஜி தெரியுது, ஆனா நான்றது தெரியல. ஓகே ஓகே. அது இப்போ ரிவீல் ஆகுது. ஓ நீங்க தானே அது. ஏன் நம்ம தம்பிகளுக்கே வந்து கொழும்புல வந்து என்னோட பாட்டு தெரிஞ்சிருக்கு, அந்த நெப்போலியன் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நானும் கேட்கலான்னு அடுத்த கேள்வி வச்சிருக்கேன். ஆமா அது வந்து தெரிஞ்சிருக்காங்க இவங்களுக்கு. நாங்க அங்க டிக்டாக் இருக்கு இல்லையா, டிக்டாக்ல நாங்க பார்த்தோம் அப்படின்னு, அப்படிதான் நாங்க க்ளோஸ் ஆனோம். ஓ நீங்க தான் நானே அது, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகக்னிஷன் வந்து இப்ப கிடைக்க ஆரம்பிக்குது. நான் தான் அதை பண்ணேன், இவர் தான் சிவாஜி அப்படின்னு. இன்னைக்குதான் வந்திருக்க அந்த தமிழ் ராக்கர்ஸ் எப்படி தேடிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி யார் அந்த சிவாஜின்னு தேடிட்டு இருந்தாங்க, தலைவன் இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, எனக்கு மட்டும் இல்ல, இந்த கார்பரேட் விஷயங்கள்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கும் நெப்போலியன் சாருக்கும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ரிலேட்டிவா என்ன நடக்குது? ஏன்னா அந்த பாடல் வச்சுதான் கிட்டத்தட்ட பயங்கரமா ஹிட்டானது ஒரு காலம். அதுவும் நீங்க தான் பண்ணீங்க. இப்பயும் நீங்க தான் அந்த பாடலுக்கு வந்து அந்த பாடல் வாங்கி வச்சிட்டீங்களோ, பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி உங்க ரைட்ஸ் அது. அப்படி இல்லை ப்ரோ, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என்னன்னா, என்னதான் 2K கிட்ஸ் வந்தாலும் அந்த ரியல் வைப்ன்றது இந்த பழைய மியூசிக்ல இருக்கு. அதை போட்டாலே தன்னால் அப்படி வந்துடும், கை நம்ம தலையா ஆட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். பழைய வீடியோ எடுத்து இப்போ எப்படி ட்ரெண்டு கொண்டு வருதுன்றப்போ பழைய வீடியோ எடுத்து இப்போ இருக்கிற சாங்குக்கு வந்து மேட்ச் பண்ண முடியும். அந்த சிங்க் வந்து என்னால் பண்ண முடியுதுன்னா அது கடவுள் கொடுத்தது தான். அது எப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அது கிளாஸ் போல இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. அதை மக்கள் லைக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது கொடுக்க முடியுன்றப்போ பழைய சாங்லாம் புதுசாக கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஹிட் ஆகுது, எல்லாருக்கும் லைக் பண்ணுறாங்க. அப்படி தான் அந்த பஞ்சு முட்டாயும் வந்தது. ஓகே, ஏன்னா வீடியோ மிக்ஸ்லையும் நீங்கள் தான் அடிச்சு தூக்குனீங்க, ரீமிக்ஸ்லையும் நீங்கள் தான் அடிச்சு தூக்குனீங்க. இப்போ இவங்களையும் அதோட கனெக்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களோட பழைய வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோம். இந்த ரிசர்ச் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் இன்னும் இந்த முடியெல்லாம் இவ்வளோ இல்லாமல் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப அழகா இருந்தீங்க. அதனால தான் இதை நான் கேட்குறேன். அது அவரெல்லாம் அடையாளமே தெரியல, அப்படியே முன்னாடி சிஸ்டமில் உட்காந்து அப்படியே கேமரா பார்த்துன்னு இப்படி வைப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ 3 பேரும் எப்படி இணைஞ்சிங்க? இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஒரு ட்ராவலாக போயிட்டு இருக்கு. எப்படி உங்களோட டீம்? சிம்பிளா சொல்ல போனோம்னு சொன்னால் 3 பேருக்கும் இருந்த ஒரே ஒரு கோல், ஏதாவது ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அங்கே இருந்து வந்து அங்கே வந்து லைக் எங்களை மாதிரிக்கான ஜங்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னா நான் அவைகளுக்கான சரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தளம் அமைஞ்சதும் இல்லை. அது மாதிரி எப்படின்னா அவையில் அதை கண்டினியூவாக வந்து போகிறதுக்கான கான்ஃபிடென்ட் வந்து அவ்வளோத்துக்கு இருக்கே இல்லை. என்ன ரீசன் என்றால் பொருளாதார விஷயம், பொருளாதாரத்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பலமாக இருந்தால் தான் அடுத்த கட்ட நகர்வுன்றது இருந்தது. எங்கள்கிட்ட விஷயத்தில் எப்படின்னு சொன்னால் என் கையில் என் ஃப்ரெண்டே மியூசிக் டைரக்டர், சரியோ ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டர் வச்சுருக்கிறேன். நான் பாட்டு எழுதுவேன், பாட்டு படிப்பேன். எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு அண்ணன் இருக்கிறார். ஸோ எல்லாருக்குமே இருந்ததால் எனக்கு இப்போ இல்லை பணச்சிலவுன்றது குறைவாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் உங்கள் 3 பேராலையும் வந்து எங்கள்கிட்ட அவுட்புட்டை வந்து சரியாக கொடுக்கக்கூடிய இருந்தது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டாக செஞ்ச ஆல்பமே நமக்கு அங்கே சிலங்களாக ஹிட் ஆகிட்டுது. ஸோ அப்படி தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது. ஓகே, அதை தாண்டி பேசிக்காக சொல்லணும்னா நாங்கள் 3 பேர்கிட்ட குறிக்கோளும் ஒன்றா இருந்தது. லைக் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த எய்மை நோக்கி ஓடுவோம் வா, அவ்வளோதான். எல்லாருக்குமே எடுத்ததுமே அந்த சக்சஸ் கிடைச்சிடாது. உங்களுக்கும் ஃபெயிலியர்ஸ் இல்லை, உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதை எப்படி கடந்து வரீங்க நீங்க? இல்லை அது வந்து ஒரு வகையில் வந்து அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அப்படின்னாலும் அதெல்லாம் இருந்தால் தான் இப்போ நான் கதைக்கலாம் அதை பற்றி. ஓகே, அப்போ எப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் எடுத்து வச்சு எல்லாமே சக்ஸஸ்ன்னு சொன்னால் சிலாக்கள் எப்படி நினைப்பினோம் என்றால் இவங்களுக்கு என்னடா ஜாலியாக இருக்கிறாங்க, ஸ்டூடியோவில் போய் பாடுறாங்களா ஆடுறாங்க. அப்படி கனவே இருக்குங்கிற ஸ்டூடியோ வந்து பார்க்க ஆசை. நல்ல லைக் குட்டி ஸ்டூடியோ, பட் ஆனால் அவடியாக இருக்கும். அப்போ அதில் லைக் எல்லாரும் டிக்டாக்ல பார்க்குற ஸ்டூடியோ, அப்போ யாரும் ஸ்டூடியோ வந்தால் போடுவோம். லைக் அதிகம் நாங்கள் விரும்புகிற ஸ்டூடியோன்னு சொல்லி யாரும் ஸ்டோரி போடுவோம் அடுத்து. அப்போ ஸ்டூடியோ போகிறேன்னு சொன்னால் ஒரு சரியான சந்தோஷம் உங்களுக்கு. அப்போ பார்க்குறா சொல்லி நம்மங்களுக்கு என்னடாப்பா அதை இப்போ உழைச்சி வச்சிருக்குது காசு, அந்த காசை எடுத்து செலவழிச்சு கொண்டு ஃபன் பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டு தெரியுறாங்களா. நானும் அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். இல்ல பார்க்க ஓகே ஒரு ஸ்டூடியோ இருக்கு, இல்ல அதுக்கு பின்னுக்கு லைக் அவன் ஸ்டூடியோ உருவாக்குறதுக்கே எவ்வளோ இரவு பகல் உழைச்சிருப்பான் எனக்கு தெரியும். ஸோ என்ன நாங்களும் இருக்கேக்கா அதை அவன் பில் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஸோ அப்படித்தான் லைக் அதுக்கு பின்னுக்கு பெரிய பாரதூரமான வழிகள் இருக்குது. பட் அது வேண்டாமே, நாங்கள் ஜொல்லியாக கதை போவேன். கண்டிப்பா இல்ல அந்த வழிகளை பத்தி அதிகமா பேச வேணாம். இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும்பொழுது இப்போ எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், லைக் சந்தோஷமா இருக்கு. லைக் அவரோட 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க வாய்ஸ் இன்டர்வியூ எடுத்தீங்க சொன்னால் வாய்ஸ் இதை பற்றி ஒரு கதைக்கவே இல்லை. அது வாய்ஸனுக்கு எதுவுமே தெரியாது, லைக் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகணும்னு தெரியாது. ஆனால் நான் அதை ட்ரை பண்ணிக்கல. கன பேர் வந்து அமுத்து இருந்ததான் பார்த்தேன், இது சரி வராது, இது பேசாம இது சத்தம் இல்லாம அப்படின்னு. எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. அதோட எனக்கு பக்கவலமா 2 கை இருந்தது தூக்கி விடுறதுக்கு. அவரோட அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருந்தது. அவரோட ஃபாலோவர்ஸ் அதாவது எங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ண ஆக்களோட சப்போர்ட் அதே மாதிரி தான். முதல்ல கனவேட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன் நானே, இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி தரீங்களோ, இதை செஞ்சு தரீங்களோன்ட்டு. அப்போக்கெல்லாம் இல்லை ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டோம், அப்படியே இருக்கும் மெசேஜ் எல்லாம்.
சரிடா எங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போ நீ வருவேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சு சில நேரம் பாட்டுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்களா. இந்த வழியெல்லாம் கடந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த தமிழ் ஆடியன்ஸ் கொடுத்த அந்த அங்கீகாரம், பாராட்டுகள், லவ் எப்படி இருக்கு? எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம்ன்றது ரெண்டாவது. முதலாவது வந்து தமிழுக்கு கிடைச்ச அங்கீகாரம். நீங்களே வந்தேன்னு சொன்னீங்க தமிழ் தான் லைக் பிடிச்சிருக்கேன். உண்மையாவே லைக் அதுதான் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். தமிழை கைவிட மாட்டேன். இப்போ தமிழோடய இருப்போம். நாங்களே என்னைக்கும் உங்க கூடயே இருப்போம். ஏன்னா இப்பதான் உங்களோட எப்படி சொல்றது, நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கப்போ ஒரு வருஷனா வந்திருப்பீங்க. இப்போ 2.0 கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆக்டர் நீங்க சொல்லுங்க. தாடிலாம் இல்லாம நான் அப்பதான் 3 வருஷம் முன்னாடி இருக்க வீடியோ எல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவீங்க. நீங்க எப்படி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா மாதிரி, இவர் பின்னாடி வந்த விராட் கோலி மாதிரி அடிச்சு ஆட ஆரம்பிப்பாரு. எப்படி இருந்தது இந்த ஒரு டிராவல்? என்னன்னு சொல்றது, இது வந்து வயசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்தாலும் எங்களோட குறிக்கோள் வந்து என்னென்னா நாங்களும் வளரணும், எங்களுக்கு பின்னால் வாரக்களையும் வளர்த்தோம். எங்களை பேண்ட் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அதுக்கு தான். இப்போ அங்கே ஈழத்தில் இருக்கிற சினிமா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ நாங்களும் வளர்ந்து மேலே போயிட்டோம்ன்றது தான் எங்களுக்கு கீழே இருக்கிறாக்களையும் கைப்பிடிச்சு தூக்கிடும். ஸோ அதுக்கான வேலையை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்போம்னு நம்புகிறோம். நாங்கள் நினைக்கிறது நடக்கும். சரி, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலன்னு என்னைக்காவது நம்ம நார்மலா நம்ம இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சது உங்க டீம்ல 3 பேரும் பேசும்பொழுதா இருக்கட்டும் என்னைக்காவது? இல்ல அது அப்படி ஒரு தோட்டே எங்களுக்கு வராது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படாம இருக்கணும்னா கஷ்டப்பட்டா தான் கஷ்டப்படாம இருக்கலாம். ஸோ அப்ப நோட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களோட வேலை வந்து எங்களோட ஏம் வந்து எப்பயுமே நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்த நோக்கி தான் போய் கொண்டிருக்கபடியா நாங்கள் அப்படி அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஓகே, மியூசிக் டைரக்டர் ஆளும் மாறிட்டீங்க. எப்படி இருக்கு உங்களோட டிராவல் பண்ணும் பொழுது? ஏன்னா இவர்கிட்டலாம் மைக்கு கொடுத்தா பிச்சு எரிஞ்சிடுவார் போல. ஸோ எப்படி இந்த டீமோட ஜாயின் பண்றப்போ இவ்வளோ பெரிய டிராவல்? சின்னதுல இருந்து வரைக்குல சின்ன அவன் அப்படி அப்ப வரைக்கும் சின்ன தான் இருக்கும். ஆளுங்க பாருங்க வீடியோ குட்டி ஷார்ட்ஸும் போட்டு கொண்டு வருவாங்க. சின்ன டிஷர்ட், சின்ன ஷார்ட்ஸ், வண்டியெல்லாம் தெரியும். அப்படிதான் முதல் அதே விமர்சனம் வண்டினா வயிறு, வண்டினா வயிறா? அது குட்டி டிஷர்ட் சரியோ, குட்டி டிஷர்ட் சின்ன இருக்கும். கிளாமரா வருவீங்க நீங்க. அப்படி இல்லை அப்படி இல்லை லைக் அப்படின்னா அது டிஷர்ட் சின்ன டிஷர்ட் தான் மேடம் ஷார்ட்ஸ். ஆட இவன் எப்போ ஃபோன் அடிப்பான்னு தெரியாது. திடீர்னு அடிச்சு பிடிச்சலாம் மச்சான் ஸ்டூடியோ ஃப்ரீயா இருக்குவா வந்து பாட்டு இருக்க போனேன். வீட்டை நின்று விட போட்டு நான் வெளிக்கிட்டு போனேன். எனக்கு பாட்டு தான் முக்கியம், வீடியோவில் நான் அப்படி இருக்கின்ற முக்கியம் கிடையாது. கொஞ்சம் சில நேரம் தன்னை டீச்சரை கொண்டுருவான், இதை போட்டு வீடியோ ஷூட் பண்ண அப்படின்னு. ஸோ அப்படிதான் அதான் நான் சொல்ல வரேன் விளக்கம். ஸோ அதுக்கு நிறைய விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவன் எனக்கே ஒன்றும் செய்யாது, இவருக்கு தான் அது எப்படின்னா சில கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைடா அவன் உடுப்பு மாலும் லைக் அப்படி போடணும் லைக் ஒரு மாதிரி. இவருக்கு என்ன பற்றி தான் சொன்னால் இவருக்கு பிடிக்காது. இவரோட இந்த உடுப்பை போடு, இதை போட்டு வீடியோடு இந்த சொட்டை போடு அப்படி. இப்போ அப்படிதான் தங்களை பெரிய காய்ச்சி ஒன்று இல்லை, என்ன பெரிய காய்ச்சி தான் உடனே கொண்டு வருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வாயை மீட் பண்ணேன் கேம்பஸில், ஒரே கேம்பஸ் தான் நாங்கள். அண்ட் தென் ஐயாவை வாய் கூட்டிட்டு வந்தது. ஐயான்னு தான் கூப்பிடுவேன். டேவாடா போலான்னு ஹாய்க்க மாட்டோம், கொஞ்சம் ரெஸ்பெக்டா. ஆனா பிரதர்ஸ் தான், எல்லாருமே ஃபேமிலி தான். ஸோ அப்போ ஸ்டார்ட் இல்லை சொன்ன மாதிரி கோல் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறோம், நிறைய சப்போர்ட்ஸ் இல்லை அங்கே. நிறைய பேர் வாய் சொன்ன மாதிரி அப்ரோச் பண்ணிருக்கிறோம், ஆனால் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருவாங்க. ஆனால் ஒரு கோல் செட் இருந்தது, நாங்கள் சாதிச்சு காட்டணும். அங்கே இருந்தோடனே நாங்கள் சாதிச்சு காட்டணும் உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷம். எனக்கு இன்னொரு பாடல்கள்ல வனமே என் நதியே என் வனமே, அது நித்தியில குங்குமம் போட்டு வச்ச நிலவு நீ வக்கத்தை விட்டு, மஞ்சளில நனைஞ்ச முத்து மங்கை இருவிழி மல்லிகை மொட்டு, பளிங்கு போல உனது மேனி பொன்னி பெத்த மகள் அழகு ராணி, முந்தானையில முடிஞ்சதேண்டி முல்லை மலருன்னால் மயங்குறேண்டி, நதியே அடி வனமே என் மனமே பொன் சிலையே வளை நுதலே தென்புறையே அடி அழகே சிறு நகல் அழகு, சிந்தா மணி எனக்கு சேவல் கொடி நான் உனக்கு,
மின்னிடும் தோடணிந்து வாரால் என் மின்விளக்கு கடல்களின் அலைகளில் பிறந்தவள் அணிகள நிறைதனில் அணிந்தவள் நெளிவுடன் நடனங்கள் புரிபவள் ஜொலித்திடும் உடைகளை அணிந்தவள் தகதிமி ஆடச் சொல்லி கவி வரிகளை பாடச் சொல்லி மங்கை அழகுகள் முழுதும் அள்ளி பெருகிய மகள் அழகு அள்ளி அத்த வெத்த முத்து ரத்தினமோ பொத்தி வச்ச வீட்டு பத்திரமோ கட்டி வச்ச காதல் கவிதைகளை கோத்து நானும் பாட்டு படிக்கவோ. பொறாமையா இருக்குங்க இந்த மனுஷனை பார்த்தா. இந்த எழுத்துக்கள் எங்க இருந்து உதயமாகுது? இன்னொன்னு சொல்லணும்னா உண்மையா யாரையாவது பார்த்து வர்ணிச்சாதான் இந்த மாதிரிலாம் வரும். இல்ல நான் கற்பனையில ஒரு ஆளு வச்சிருக்கேன் வடிவம் வச்சு. கற்பனை இல்ல கற்பனை கதை ப்ராமிஸ் பண்ணுங்க பாப்போம். நான் அப்படிதான் இல்ல இன்டர்வியூ சொல்லிருப்பேன். ஏனென்றால் கற்பனையில வந்து அப்படின்னா ஒரு லைக் சூர்பனகை இருக்கிறாள், லைக் ராவணன் தங்கச்சி இருக்காங்க, அவ வந்து கம்பர் வர்ணிச்சிருப்பார். ஸோ அப்போ லைக் அது இப்போ என்னுடைய மைண்ட்ல வந்து எப்படின்னா இப்ப அதான் அது மாதிரி நான் ஒரு ஆளை வர்ணிக்கிறேன்டால் ஒரு கனவுல வந்து ஒரு ஒரு அழகி லைக் எப்படி இருப்பான்டால் இப்ப நான் இது லிரிக்ஸ்ல பாருங்க, நெத்தியில குங்குமம் போட்டு வச்ச நிலவனி வக்கத்தை விட்டு முத்து வந்து மஞ்சள்ல அந்த முத்தே அழகா இருக்கும், அந்த அந்த முத்தை மஞ்சள்ல நினைச்சு எடுத்த மாதிரி அவள் மஞ்சள் பூசி இருப்பாள் அழகா. அதான் மஞ்சளில நினைஞ்ச முத்து மங்கையின் இருவிழி மெல்லிகை முட்டு மாதிரி இருவிழியும் இருக்கும். பளிங்கு போல உனது மேனி பொன்னி பெத்த மகள் அழகு ராணி முந்தானையில முடிஞ்சதேண்டி முல்லை மலர்னால் மயங்குறேண்டி நதியே அடி வனமே என் மனமே புஞ்சிலையே வளை நுதலே தென்பிறையே அடி அழகே சிறுநகல் மெல்ல வசதிக்கிறது ஒரு அழகு சிந்தாமணி எனக்கு செவல் கொடி நான் உனக்கு மின்னிடும் தோடணிந்து வாரால் என் மின் விளக்கென்றால் லைட் மின் விளக்கு கடல்களின் அலைகளில் பிறந்தவள். அவள் எங்க பிறந்தவள் என்றால் கடல்ல இருந்து வர அலை இருக்கலாம், அந்த அலையிலேயே பிறந்த அலை ஒரு அழகா இருக்குமல்ல அதுக்குள்ள பிறந்தவள். கடல்களின் அலைகளில் பிறந்தவள் அணிகளை நிறைதனில் அணிந்தவள், அறையில வந்து அணிகளை அணிஞ்சிருப்பாள். நெளிவுடன் நடனங்கள் ஆடைகளை நெளிவா வளைவா ஆடுவாள், நெளிவுடன் நடனங்கள் புரிபவள் ஜொலித்திடும் உடைகளை அணிப்பவள். அப்படி. ஆனா நாங்களா ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணோம் வர்ணிக்கணும், இது எங்களுக்கு ஏன் இதெல்லாம் வரல, எங்களுக்கு ஏன் அமையல அப்படின்னா இதுதான் நினைக்கிறேன். ஆமா தானே? என்ன வெறும் பேப்பர் கொடுத்துருக்கேன் எங்க உட்காந்து இதெல்லாம் யோசிப்பீங்க? அதுதானே இங்க லைக் திடீர் லைக் எழுதுறதா உடனே இல்ல அந்த ரூம்லயா இல்ல இப்ப நீங்க கடலுக்கு போனாதான் அந்த அலையை பாக்குற பொழுது கடலின் அந்த இடத்துல இருந்துருவேன். லைக் இப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா இப்ப வேற ஒரு பாட்டு என்றால் அந்த இடத்துல போயில இருக்கிற மாதிரி தான் நான் இப்ப அந்த ஆள மாறிடுவேன். அப்படியா? அப்படி வந்து எழுதுக்கல. நம்ம கடலுக்கு போனா என்ன தோணும்? 2 கல்லையை வாங்கி வாயில போட்டோமா, ஏதாவது பஜ்ஜி சுஜி தின்னமான்னு தான் இருக்கும். ஆனா இவர் ரூம்லயே உட்காந்து கடலை கொண்டு வந்து கடலுக்குள்ள அந்த குழந்தைய பெத்து பா அப்படிதான் லைக் எழுதுக்கல. போராளி இப்ப நீங்கள் உங்களோட பாஸ்ட்ல ஒரு காதல் இருந்தது என்று சொல்லி ஒரு ஆளுக்கு சொல்றீங்கன்னால் அப்படி அழகியா அது ஒரு காலம் கடற்கர மணலில நீயும் சுட சுட சுண்டலோட நானும் சுத்தி சுத்தி வந்த கதைகளும் ஊருக்குள்ள காதல் பிறக்குது காதல் மனங்களை ஜாதி பிடிக்குது கண்டதுமே காதல் உதிக்குது ஜோடி மனங்களை தேடி பிடிக்குது. அப்படி லைக் முந்தைய ஒரு காலத்து அழகியா அது ஒரு காலம் நீ நான் கடற்கர மணல்ல இருந்து லைக் சுண்டல் சாப்பிட்டு லைக் அப்படி லைக் அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிப்பேன். அதோட ஈஸியான வேர்டா இருக்கணும், எப்படின்னா சும்மா கதைக்கிற ஒரு வசனங்களா இருக்கணும், அதை தாண்டி பியூர் தமிழும் இருக்கணும். அதுக்குள்ள ஆசைப்படுவேன். இந்த பழைய இலக்கியம்லாம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? நல்ல வேலை இந்த மனுஷன் எல்லாம் படிக்கலீங்க, இன்னும் அதெல்லாம் படிச்சால் எழுதலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்றால் கணக்கு தெரியவும் கூடாது. கணக்கு தெரிஞ்சால் அது என்ன எழுதுற மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். கணக்கு டூ மச் ஆகி வச்சு அதை எழுதுவோமா இதெல்லாம் அப்படி படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தொற்படி நான் யோசிக்க அப்படின்னால் நான் எழுதுற லிரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காண்டால் படியுங்கோ, ஆனால் லைக் அதுல ஒரு கொஞ்சம் விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி எழுத நினைச்சீங்கன்னா அது சரியான விஷயம் வர மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஓகே, எங்க டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க எழுதுற எழுத்துக்கள் நீங்க 3 பேரும் பேசுறப்ப டெவலப் ஆகுதா இல்ல இந்த வார்த்தைக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது எங்க டெவலப் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள்? இப்போ லைக் எழுதுக்குள்ள சில வேர்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு நான் சிலது கொஞ்சம் ஆக புலமையா யோசிக்கிறோம்னா கடமையா எழுதி விட்டுருவேன். அது இவருக்கு சில நேரம் சொல்லுவார் இது வேணாம் வேற மாத்த அப்படின்னு. சரி உடனே கொஞ்சம் சிம்பிளா எழுதுவேன், வெளியில பிடிச்சோன்னா ஓகேன்னு. அதுக்கப்புறம் அவர் இம்ப்ரெஸ் ஆனோம் அப்படி என்றால் இப்ப 2 இடத்துல அது ஃபில்டர் பண்ணி வேற வேணும். இவருக்கு முதல் அந்த லிரிக்ஸ் பிடிக்கணும், நான் எழுதுற லிரிக்ஸ் நல்லா இருக்குது, அவருக்கு விளங்கணும் அந்த லிரிக்ஸ் இது நல்லா இருக்குது மியூசிக்லயும் ஒரு மாதிரி வைபா இருக்கேன்டா தான் அங்கால டெலிவரி அடுத்தது. அப்படித்தான் பாட்டு நான் ரெடி பண்றது. சில பாட்டு இப்ப நல்லா இல்லைன்றாலும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்டா இல்ல இது ஹிட் ஆகும் அண்டு அப்படி அடிச்சிருக்கேன். பொண்ணு சிரிச்சா வந்து வேறொரு பாட்டு வந்து தந்துட்டான். என்ன சொன்னா மச்சான் இந்த பாட்டுக்கு ரெடி பண்ண லிரிக்ஸ். அப்போ வீட்டு இருந்து காதுக்கு ஹெட்ஃபோன் போட்டு பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல சாப்பிட்டு ரெடி பண்ணி போட்டு முதல்ல வேற அனுப்பிக்க வேற அவ்வளோ பெருசா இல்லடா சுமாரா இருக்க மாதிரி தான் இருக்கு அவ்வளோ இல்லைன்னு எனக்கு மைங்க சொல்லிட்டு இருக்கு. இல்லை இது ஏதோ ஹிட் ஆகுமா இருக்கு ட்ரை பண்ணுட்டு இவன் ஸ்டூடியோவில் இவரை சொல்லாம போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு அங்கே அது வைரலா போலிக்கிட்டது சிலங்கால சும்மா ட்ரெண்டிங்காக ஒழிக்கிட்டது.
ஆனோடனே எனக்கு ஒரு கன்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஓகே சில விஷயம் அவங்களுக்கு தோணுதല്ലോ இது ட்ரெண்டாகும் அந்த விஷயங்களை கொஞ்சம் கன்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இவங்கள்ட்ட இந்த ஃபில்டர் பண்ணி வரைக்குள்ள அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான இப்போ பவித்ரான்ற பாட்டு செஞ்சேன். அது வந்து லைக் ரூமில் இருந்து பாட்டு எழுத அவன் போயிருக்கல இவர்கிட்ட அடிக்கிற தம்பி அவனை எப்படின்னா நல்லா கவனிப்பான். அப்படின்னா டீ தண்ணிலாம் ஊற்றி ஒன்று தந்து சாப்பாடு தந்து அப்படி. அப்போ அந்த கொத்தரை டீ செஞ்சோட்டு வந்தார் வீட்டை செஞ்சோட்டு வந்துட்டு டீ ஊற்றி ஒன்று தரட்டு ஒன்று கேட்டேன் ஊற்றி கொண்டு வாங்கிட்டு. அப்போ டீ ஒன்று தந்தான் அந்த எனக்கு இருந்தாலும் டீ பிளேண்டியெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் அடிக்க மாதிரி. அப்போ டீ ஒன்று தந்தான் அதை குடிச்சிட்டு என்ன யோசனையா திடீர்னு பக்கத்துல நீங்க இந்த ரூம் வந்து ஒரு வைபான ரூம் எந்த ரூம் என்னோடயா நல்ல தோட்டல வந்து அப்படி உள்ளுக்குறாங்க. இவன் ரூம் வந்து லைக் அப்படின்னா இந்த அப்படி இந்த மேக்கப் பண்ணிட்டு வர பொம்பளை பிள்ளை மாதிரி அப்படி டிசைனா வச்சிருப்பேன். எந்த ரூம் எல்லாம் நான் சட்டை கலட்டி வரைஞ்சிருப்பேன். லைக் சோறு பக்கம் இருக்கும் சொக்ஸ் இருக்கும் அப்படி லைக் சரி அம்மா கத்தி கத்தி உடுப்பெல்லாம் மடிப்பா இப்படி இருக்கா வயசா ரெண்டாம உடுப்பு மடிச்சு கவலை. இந்த ரூமுக்கு போனா எனக்கு சரியான இப்படியும் ஒரு மனுஷன் இருக்கீங்களா ரெண்டு இவன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இவனுக்கு எங்க என்ன இருக்கான்னு தெரியாது இவனுக்கு என்ன மாதிரி தான் இருப்பான். இவர் வந்து அப்படின்னா ஃபுல்லா நான் மடிச்சு வச்சு அப்படி அந்த தூசெல்லாம் இல்லாத மாதிரி இப்படி அப்படி நான் போய் யோசிப்பேன் இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா அந்த மாதிரி. அந்த ரூமை பார்த்தோன்னே முன்னுக்கு கெக்ஸ் டாஃபி எல்லாம் வச்சு டாஃபி மீன் அதெல்லாம் வச்சிருக்குது மேல தண்ணி பார்த்தலாம் அடிக்க இருக்குது. அதால வந்து லைக் டீ ஒன்று தந்தவன் டீ ஒன்று டீயை குடிச்சு போட்டு சும்மா படிக்க அப்படின்னா படிக்கிற வயசுல உனக்கு காதல் கேக்குதோ அன்றலி படிக்கிற வயசுல மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதா பாடம் எழுதுற கொப்பியில தினம் காதல் கடிதங்கள் என்ன கேக்குதா பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா. அதுல இன்னொரு சாரி நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏ மச்சான் நில்றா போகும்போது என் பேரு சொல்லி அது பிரகலினது. இதுல ஒரு வெர்ஷன் தான் எழுதுறேன் அப்படின்னா ரீல்ஸ் அந்த பப்ஜி எல்லாம் ஃபேமஸா இருந்தது. நடு ரோட்ல நண்பனோட பாட்டை போட்டு ரீல்ஸ் செய்ய போறேன்னா நந்தலா நாலு சாத்தி பாட சொல்லி தரேன் பார்த்து யாரு நம்ம ஒன் வீல நம்பி யாரா இண்டையில இருந்து படிக்கிறேன்னு என்ன பிளான் பண்ணி குரூப் ஸ்டடி என்று ஃபோன் பண்ணி ரெண்டாவது குரூப் ஸ்டடி ஃபோன் பண்ணுவாங்க அப்படி வாடா குரூப் ஸ்டடி படிப்போம் அந்த கூப்பிட்டுட்டு போனை ஒருத்தன் துவங்கி பப்ஜி துவங்குவான் தங்க மச்சான் நானும் வாரேன் எல்லாரும் வந்து பப்ஜி வாடுறது. ஸோ அப்படிதான் காலம் எல்லாம் போகும். அப்போ அதை அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதினது. பிறகுதான் யோசிச்சேன் 80s ஃபிளேவர்ல போவோம்னு சொல்லி எங்களோட சினிமாட்டோகிராஃபர் சொல்றேன் 80s ஃபிளேவர்ல டைரக்டர் சொல்றேன். அவர் தான் ரெண்டுமே சினிமாட்டோகிராஃபி அவர் தான் டைரக்டர் தான். ஒரு 80s ஃபிளேவர்ல போவோம் கொஞ்சம் லிரிக்ஸ் சேஞ்சஸ் பண்ணேன். அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பள்ளிக்கூட காலத்துல குளப்படி செஞ்சோன்னு கேட்க அப்படி இருந்திருக்கு காலேஜ் படிக்கல என்ற வச்சு எழுதிட்டு அவையில் பிறகு ஒரு ஆஃப்டர் வெட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 60 வயசுல வந்து அந்த மெமரிஸை சொல்லி நான் படிக்கிற காலத்தில் இப்படி எல்லாம் இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி கதைக்க வைஃப் கால் பண்ணுவான் இங்கே நிற்கிறியல் படியல் அந்த ஃப்ரெண்ட்ஸோடய நிற்கிறேன் சீச்சி இல்லை அவங்களெல்லாம் சேர மாட்டேன்னு சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் நிற்போம். அப்படி ஒரு டேர்மில் அது செஞ்ச பாட்டு. ஓகே அதான் இவர் ரூமுக்குள்ள போனா மட்டும் அப்படியே கற்பனையும் வரும் அது இதாகவும் இருக்குன்றீங்க. அதான் சொல்றேன் அது எப்படி அப்படி இருக்காருன்னு எனக்கு இந்த தெரியல. வீட்டுக்குள்ள போய்க்கல இந்த செருப்புலாம் சொன்னீங்கன்னா அப்படி இல்ல என்ன எங்கட அம்மா வந்து அடிப்பேன் இல்ல பாக்குற எல்லாருக்கும் நான் நீட்டா இருக்குன்னு சொன்னேன். நான் உனக்கு சொல்லி தந்த மாதிரி கிடக்கு எனக்கு. உண்மையாவே சத்தியமாதாங்க சொல்றேன். அம்மா நினைப்பாங்க என் பையனா ரொம்ப பெருமையா இருக்கு அவர் நினைக்கிற மைண்ட் வைஸ் எங்க அம்மாட்ட வாங்குற அடி எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி. சரி எனக்கு அந்த இந்த லைன் அந்த போர்ஷன் மட்டும் பாடலாம். ஏ மச்சான் நில்றா அவ போகும்போது என் பேரை சொல்லி கத்துறா அந்த டே மச்சான் இங்க வாடா நீ தான் டே மச்சான் இங்க வாடா என் ஆளு இப்ப வருவாடா அவ என்ன தாண்டி போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுடா டே மச்சான் இங்க வாடா ஏன் ஆளி இப்ப வருவாடா அவ என்ன தாண்டி போகும்போது என் பேரை சொல்லி கூப்பிடுடா. முதலும் முருகா கூப்பிடும் போது முறைச்சு பார்த்தாலே அந்த பட்டையோ ஆல்ரெடி அண்ணங்காரங்கிட்ட மாட்டி விட்டவள் மறந்துட்டியோ அவள் எனக்கு ஓகே சொன்னா கொத்துரட்டி கட்டி தருவன் பின்னேரம் கொக்கோ கோலா வாங்கி தருவன் உனக்கு பவித்திரா அவ ஃப்ரெண்டு பிரியா எனக்குடா அவ போற கிளாஸுக்கு இனிமே நாங்களும் போவோமா பக்கத்து வகுப்புல பவித்திரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறா அவ அழகில நயன்தாரா அந்த மந்திரிச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா. ஓகே சூப்பர். அந்த கொத்து பரோட்டா ஏதோ சொன்னீங்களே டீயும் கொத்து ரொட்டினா கொத்து பரோட்டா அங்க இருந்துதான் இங்க வந்துச்சு. சிலோன் பரோட்டா நீங்க வைப்பாங்க இல்லையா அங்க இருந்து வந்தது அது. ஆமா கொத்து பரோட்டா கொத்து அங்க ரொட்டி அது அங்க வந்து ஒரு விஷயம் நடக்கணும்டா பொடியல்ட்ட எப்படி இருந்தால்
இப்போ இங்கே தூரப்ப போகிற மாட்டாடி இன்னைக்கு இங்கே கூட்டின்னு போ நான் வேற கொத்துரட்டி பண்ணி தரேன் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நல்லா நடந்தா அங்கே மேக்ஸிமம் பார்ட்டி லெவலே கொத்துரட்டி தான் அப்போ நான் படிக்கிற காலத்தில் படிக்கிற காலத்தில் அப்படின்னா அப்போ 100 ரூபா எவ்வளோண்ணா கொத்துரட்டி ஞாபகம் எனக்கு அப்படி அப்போ ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் லைக் கொத்துரட்டி பண்ணி தரேன் கொக்கோ கோலா வேண்டி முந்தி பெப்சி கொக்கோ கோலா இருந்தாலும் கொஞ்சம் கொக்கோ கோலா பண்ணி தரேன் அப்படி தான் பொடியில் போய் காட்டி செய்யறேன் அவங்களுக்கு தெரியும் அப்படி அப்படிதான். இந்த ரீசெண்டா அந்த சாமி பாடல்கள் அந்த முருகன் பாடல்லாம் நாங்க பார்த்திருந்தோம் அதெல்லாம் எப்படி ஸ்பாட்ல கிரியேட் பண்றதா இல்லை ஆல்ரெடி நீங்க எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? லைக் அது வந்து ஒரு பாட்டு முருகன் பாட்டு செய்யணும்னு சொல்லி கேட்டவர் கேட்ட இடத்துல சரி ஓகே நான் எனக்கு முருகன் என்றால் சரியான விருப்பம் அப்போ ஓகே முருகனை பற்றி எழுதுவோம் கண்டு போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் வேர்ஸ் எழுதி வச்சிருந்தேன் அதோட சேர்த்து அந்த பாட்டு அப்படி ஃபுல் லிரிக்ஸ் நான் தான் எழுதினேன். அப்படியா? அது வந்து லைக் ஒரு 10 நாள் டைம் எடுத்தேன் எழுதுறதுக்கு. அடுத்த எழுதி முடிச்சுட்டு கடம்பா முருகா கதிர்வேல் அழகா அனலாய் கனலாய் எருமையில் எறியாடுற முருகா பொதுகையில் தவண்டெழுந்து தோகையில் நடம்புரிந்து தோரணை படை வளர்த்த வடிவேலாம் காரிருள் கனை மறைக்க பாரினை பறந்து காக்க 6 கரங்கள் கொண்ட கதிர்வேலாம் சின்ன குழந்தையில் வண்ண வடிவேலன் அறுதல் கொடுத்த மாம்பழ கண்ணிக்கு கோபம் கொண்டு அவன் பல நிமலையில் உருவானான். அறுதல் அளித்தாவை கிளவிக்கும் பாடல்கள் சொல்லிய பல குமரனின் பிடியத 100 குமை கணபதி கிளையோ நாம் தமிழில் ஒரு கடல் எந்தன் கந்தன் குருபரன் அவன் ஆதி சிவன் மகன் என்னை காக்கும் திருமகன் என்னை காக்கும் திருமகன் வருவாய் உருவாய் வருவாய் முருகா தமிழாய் உயிராய் வருவாய். இல்ல எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே ரேப் நிறைய பாடிருக்கீங்க. நீங்க ஸ்பெஷலிஸ்டே அதுதான். எனக்கு ஒரு நல்ல காதல் பாடல் 2 பேரும் சேர்ந்து பாடு எல்லாருமே அதெல்லாம் அந்த மாதிரி அழுகிறது நல்ல பாட்டு தான். பயமா கிடக்கு லைட்டா பாட்டு படிக்க எங்கட பாட்டு படிக்க அதுதான் சொல்லணும் வந்தேன். ஓகே அதெல்லாம் பயமா இருக்கு. எங்கட பாட்டு படிக்கிறது பெஸ்ட். இந்த பாட்டு காதல் என்னும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சி ஆவோமா நீ நல்ல ஒரு பொசிஷன்ல இப்படி இந்த பாடுனீங்கன்னா கட் பண்ணி போட கட் பண்ணி எல்லாத்தையும் வைக்கலாம். ஓமோ அப்படியா விளையாட்டு கரெக்டா இருக்கும். எல்லாருமே தெய்வமே அங்க பாருங்க ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கு. அந்த வயசுல நான் அப்படிதான் முடிப்பேன் எல்லாம் முகம் நான் மெலோடி சிங்கர் இல்ல சரியா சரி இவங்க வற்புறுத்தலாம் பயமா தான் இருக்குது. தெரியுமா அதுல கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இப்படித்தான் ஏத்தி விடுவாங்க நீ எந்த முடிவுலையும் பாட மலையை ப்ரோ நிஜமா நல்லா இருந்துச்சு. இல்லடா நீ நேரா உட்கார்ந்து பாடுனா பிரச்சனை இல்ல. நீ உட்கார்ந்து பாடுனா செஞ்சிருவாங்க. நீ நேரா உட்கார்ந்து பாடு. ரெடி இருக்க பொசிஷன்களை பயமா கிடக்கு எப்படி இருக்கு எப்படி எனக்கு அந்த தோட்டாம இருக்கு. ஓகே இல்ல பாரு நல்லா இருக்கு. ரெடி 3 2 1 முதல்ல சொல்லிடுறோம். நான் வந்து மெலோடி சிங்கர் இல்ல ரேப்பர் தான். சரி இல்லை கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறேன். நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். காதல் என்னும் பூங்காவனத்தில் பட்டாம்பூச்சி ஆவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவி மூழ்கி போவோமா காதல் என்னும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதே ஆவோமா லட்சம் குற்றம் நாளும் செய்து சட்டம் மீறுமா லட்சம் மீன்கள் தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன் காதல் செய்து சம்மதமா சோகமா பாடுற அந்த பாட்டு இப்படி நினைச்சேன் வந்து அட உனக்கும் அப்படி எனக்கு காப்பி வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா எங்க சென்னையில வந்து இந்த கானா பாடல் எல்லாம் பயங்கர அதெல்லாம் நீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அதுல கேட்டிருக்கீங்களா என்ன பாடல் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கானா பாடல் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்கள பார்த்த தமிழ்ல மயங்கி விழுந்துரும் இது உண்மைங்க நயன்தாராவும் கூட விழுந்துரும் இப்ப புது நடிக்க கீர்த்தி சுரேஷ் சேர்ந்து விழுந்துரும் கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ மண்ணு கத்துவோம் ஏன் கத்துறேன்னு கேட்டா வாயிலே குத்துவோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமிழ்ல மயங்கி விழுந்துரும் இது உண்மைங்க
நயன்தாராவும் கூட விழுந்துரும் இப்ப புது நடிகர் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து விழுந்துடும். சரியா இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்பா இவரை வந்து ஆக்டிவ் பண்ணிட்டே இருக்கலாம் ப்ரோ. கானா மோட். சும்மா ட்ரை தான். ஓகே, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா கானா சாங்ஸ் எல்லாம்? தமிழ் கானா சாங்ஸ் எல்லாம் இல்ல இல்ல. இப்ப ட்ரை பண்ணுவோமா? விரலோ நெத்திலி மீன், கண்ணோ கார பொடி, முகமோ கெளுத்தி மீன், மனமோ கண்ணாக்குழி. இது விலாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்ச ஒவ்வாளுடா. இது விலாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்ச ஒவ்வாளுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸு அவ பொன்மேனி தன்னதானா தன்னதன தானா தன்னதன தன சல்லோமியா. ப்ரோ நீங்க சென்னை கானாலாம் கேட்டது உண்டா? அவரு என்கிட்ட ஏன்டா வர போடா அங்க போடா அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்கிறியா? நீங்க ரோங் அண்ண மாதிரி சும்மா இரு நீ. படத்தின் டைரக்ட் அது அதெல்லாம் இது படத்தின் டைரக்ட் தானே. 2 லைன் இப்ப பாருங்க. 2 லைன் நான் சொல்லி தட்டேன் உங்களுக்கு. கானா பாட்டு சென்னை கானா. இது 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 நல்ல ஐடியா. ஆண்டாளு அதெல்லாம் பாடல் இப்ப பாருங்க என்ன இறங்கி பாருங்க. இப்ப பாருங்க இப்போ மாட்டுனா மட்டனு, மாட்டினா மட்டனு, சிக்கனானி சிக்கனு, சிக்கனானி சிக்கனு, சிக்கம் ஆயிடுச்சுன்னா சிக்கோ ஆயிடுச்சுன்னா சேப்ப வை பட்டுன்னு. டேப்பை வை பக்குன்னு. அப்படி என்ன அர்த்தம் பண்ணா? மாட்டினா மட்டன்டா. நல்லா கேக்குறீங்க. அது மாட்டுனா மட்டன்னா மட்டன் மாதிரி கைமா பண்ணிடுவேன். சிக்கனா நீ சிக்கன்னா அது சிக்கன் மாதிரி சிக்கன். நீ சிக்கனா உனக்கு சிக்கனா உனக்கு பிடிச்சிட்டா மாட்டினா ரெண்டுமே ஒரே தான். மாட்டினா மட்டனு சிக்கனா சிக்கனு. மாட்டுனா மட்டனு சிக்கனாக்கா சிக்கனு, சிக்கம் ஆயிடுச்சுன்னா டேப்பு வைய டக்குன்னு. அதருண்டா பதருண்டா சண்டை வந்தா செதருண்டா. தானா தானனா தானனா கோச்சின்னு போக நான் கோச்சா இல்ல, பார்த்ததும் பயப்பட நீ பாச்சா இல்ல. பொம்பல் இல்ல குரலு கொத்தா கொத்து வரோட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு அது வேறடா. உன்னாலனா அது சுதாரண பாட்டு. இது வேற ஜிங்கு ஜிங்கு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில. கொஞ்ச நேரத்துக்கு ரேப்பர்ஸ் பாய் கானா சிங்கர்ஸ் சிங்கார சென்னை லாங்குவேஜில் கானா பாட வைத்த ஆங்கர். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இசை எப்படியும் ரசிக்கலாம் இல்ல? 2 நாளா 1 வாரமா செத்தமில்ல பாடிட்டு இருந்தவன நல்லா இருக்குல்லண்ணே. இந்த வாய்ஸ்லாம் அப்படி கேட்க பயன்படுத்தலாம். அடுத்த வாட்டி உங்க ஸ்டுடியோல உங்க இசையில உங்களோட கானா பாடல் கேட்கணும்னு எங்களோட ரெக்வெஸ்டா எங்க இடத்துல வச்சுக்கிறோம். பூமியில் குருவி கூட சிறகடிக்காமல் பறந்தது இல்லையே. ஊர் குருவிகள் ரகவிருது மனதில் கையெடுத்து பறந்த நிலையில் ஐயா சாமி ஐயா வெட்டிகளை அறுவடை செய்வதில் 1000 வெளிகளும் உள்ளது அறிந்து கொள். Like that waterfall, she will give love without even a small announcement. She will shoot. The time 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அந்த அறிவிப்போல் அன்பத்தருவாய்.